எல்லா சீசன்லயுமே வந்து நாமினேஷன் பண்றத டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பண்ணது இல்ல. நோ. சீசன் 7ல அப்ப அந்த ஒரு இதுல மட்டும் ஆப்ஷன் plan வந்து பண்ணி- கமல் சார் குடுத்தாரு. ஆ, கமல் சார் வந்து நீங்க நாமினேஷன வந்து நீங்க பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன குடுத்தாரு. அதே சீசன்ல அந்த ஆப்ஷன் திருப்பியும் பறிக்கப்பட்டது. அத தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்கன்றதுக்காக, இனிமேல் நீங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையும் கமல் சார் சொன்னாரு. ஓகே. ஆனா, அதுக்கு அடுத்த சீசன் 8லயும் சரி, இப்ப சீசன் 9லயும் சரி, அந்த மாரி ரூல் இருக்கா இல்லையான்றது கூட தெரியல. ஆனா, பொதுவா பாத்தீங்கன்னா, நாமினேஷன வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு சில சீசன்ஸ்ல வந்து பிக் பாஸே வந்து சொல்லியிருக்காரு. நாமினேஷனுக்குள்ள போம்போது, யாரும் நாமினேஷன பத்தி பேசவும் கூடாது, டிஸ்கஸ் பண்ணவும் கூடாதுன்றத வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனா, இது இந்த சீசன்ல கேஷுவலா நடக்குது. போன வாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. சுபிக்ஷா இந்த வாரமும் வந்துட்டு பிளான் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. பண்ணி தான் வந்துட்டு அவங்க அங்க அடிச்சாங்க. சுபிக்ஷா எஸ். அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே நம்ம பார்த்தோம். ஆமா. எஸ். இந்த வாரமும் டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. சோ இதுல வந்துட்டு ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஐயோ! வந்து சாண்ட்ரா பயந்துட்டாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது, அவங்களோட ஃபேஸே வந்து ரொம்ப பயந்த மாதிரி அப்படி வச்சிருந்தாங்க. அது வந்து என்னோட கேள்வி மக்கள் சார்பா இருந்து கேட்கிறேன். அது எப்படி அவங்க எனக்கு கமெண்ட்ஸ் வரும் அதெல்லாம் தெரியல. நிஜமாவே சாண்ட்ரா பயந்துட்டாங்களா? அவங்க அதெல்லாம் சரி, பயப்படல. பயந்தவங்க ஏன்? அவர் போட்ட என்னோட குறு படம்லயே அது இருக்கு. அவங்க பயந்த மாரி ஒரு சீனும் கிடையாதுங்க. அவர் கலாச்ச மாதிரி தான் கேட்டாரு. ஆ. விஜேஎஸ் அவர்கள் கலாச்ச மாதிரி தான் கேட்டாரு. பயந்தவங்க ஏன் அந்த பொண்ண ஒரு 10 தடவ மிதிக்கும்போது, மூஞ்சில ஒரு 2 முட்டிய வச்சு இடிக்கும்போது ஏன் அந்த இடத்துல தப்புன்னு கூட அந்த இடத்துல சொல்லல. ஆனா கன்ஃப்யூஸ்ட் ஆனாங்க. சாண்ட்ரா வந்து சில வார்த்தைகள் விட்டாங்க. சில வார்த்தைகள் வந்து தனியா உட்கார்ந்து பேசும்போது, அது கிண்டலுக்கு நம்ம பேசுவோம்ல. "ஏய் நான் சொன்ன மாரி அடிச்சிட்ட சூப்பர்" அப்படின்னுவோம்ல. அந்த மாரி தான் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்ப ஸ்டார்ட் ஆகும்போது சாண்ட்ரா சொல்றாங்க, "நீ கால்ல மிதிச்சிருக்க வாயிலேயே மிதிச்சிருக்கணும்" அப்படிங்கிற அந்த மாரி வார்த்தை சொன்னாங்களா? ஆமா. ஏன் அந்த வாயில வார்த்தை தானே சொன்னத அவங்க கேட்கல? மிதிச்சிருக்கணும். விஜேஎஸ் அவர்கள் ஏன் அந்த வார்த்தை கேட்கல? அதுதான் சொல்றேன். அதுதான் பார்ஷியாலிட்டி. அதுதான் பாலிடிக்ஸ். அததான் நான் இப்ப சொல்ல வரேன். ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்வதிய வந்து கேள்வி கேட்கணும், பார்வதிய அட்டாக் பண்ணணும்ன்றது வீடு மட்டும் இல்ல. ஹோஸ்ட் முதற்கொண்டு அத செய்றாங்கன்னு தான் நான் சொல்வேன். சாண்ட்ரா வந்து அந்த மாரி சபரிகிட்ட சொல்லும்போது, "ஏய் ஆமா தெரியும்ல நான் வேண்டுமே தான் பண்ணேன். நீ வாயில மிதிச்சிருக்கணும்டா. ஏன்டா இப்படி மிதிச்ச?" அப்படின்னும்போது, அந்த இடத்துல நீங்க காமெடியா தான் அத ஹேண்டில் பண்ணீங்க சாண்ட்ரா. ஆனா ஹோஸ்ட் எதிர்க்க அப்படியே நான் பயந்து, "ஆமா சார்." இன்னும் அந்த அவர் பதட்டம் இருக்குன்னு அவர் கலாய்க்கிறாரா? இல்ல உண்மைக்கு சொல்றாரா? இல்ல அந்த சீன் அவருக்கு போட்டு காட்டலையான்றது எனக்கு தெரியல. இல்ல எனக்கு ஆனா தெரிஞ்சு அவர் கலாச்ச மாதிரி தான் இருக்கு. இல்ல அவர் கலாய்ச்சிருந்தா கமருவ எப்படி கலாய்ச்சாரோ அந்த மாரி கலாய்ச்சிருப்பாரு. ஓகே. கமரு சும்மா இருங்க, உட்காருங்க. நீங்க பயந்துட்டீங்களா? நீங்களா பயந்தீங்க? அப்படின்ற மாரி பேசியிருப்பாரு. ஏன்னா, இப்ப ஏன் நீங்க வந்து வைல்ட் கார்டுக்கு முட்டு குடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் சேனல்ல கேட்கிறேன். ஏன் வைல்ட் கார்டுக்கு முட்டு குடுக்குறீங்க? அவங்க பண்ற தப்புகளும் நெறைய இருக்கே.